பிரைஸ் லார்ட். சொல்லுங்க. பிரைஸ் லார்ட் அக்கா. என்ன விஷயம் சொல்லுங்க வினிதா. அக்கா உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும் அக்கா. சொல்லுங்க வினிதா. என்ன அக்கா ஒரு 10,000 ரூபா நீங்கள் எனக்கு தர முடியுமா அக்கா? ஐயையோ 10,000 ரூபாயா? இப்போ என்கிட்ட 10 பைசா கூட கிடையாது. அக்கா ப்ளீஸ்க்கா, என் பையனுக்கு உடனே ஃபீஸ் கட்டணும்னு சொல்கிறாங்க அக்கா. சான்ஸே என்ன செய்யணும்னு தெரியல அக்கா. ப்ளீஸ்க்கா. நானே ஏகப்பட்ட ப்ராப்ளத்தில் இருக்கேன். சுத்தமாக என்னால் ஹெல்ப் பண்ணவே முடியாது வினிதா. எனக்கு வர வேண்டிய பணமெல்லாம் வரவே இல்லை வெளியிலேருந்து. நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? அக்கா இந்த ஊரில் எனக்கு வேறு யாருமே தெரியாதுக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா. இல்லை வினிதா, என்னை நம்பாதீங்க. சாரி. பிரைஸ் லார்ட்மா, எப்படி இருக்கிறீங்க? பாஸ்டர் பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆண்டவரோட கிருபையில் நல்லா இருக்கேங்க பாஸ்டர். சொல்லுங்க பாஸ்டர். ஜெபமெல்லாம் பண்ணுறீங்களா? ஜெப வாழ்க்கை எப்படி போகுது? பண்ணிட்டு இருக்கேங்க பாஸ்டர். டெய்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேங்க. காலை ஜெபம், மாலை ஜெபம் எல்லாமே பண்ணிகிட்டே இருக்கேங்க பாஸ்டர். வாக்குத்தத்தத்தை வச்சு ஜெபம் பண்ணுறீங்களா? ஆமாங்க பாஸ்டர், பண்ணிகிட்டே இருக்கேங்க பாஸ்டர். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாக இருக்கிறான் என்ற வசனத்தின்படி நாங்கள் வாக்குத்தத்தை வச்சு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கோங்க பாஸ்டர். இப்போ கூட ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க பாஸ்டர். 10,000 ரூபா ஒரு ஹெல்ப் கேட்டாங்க. இப்போ தான் செஞ்சுட்டு ஃபோனை வைக்கிறேன், நீங்கள் உடனே கூப்பிட்றீங்க பாஸ்டர். ஆமேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உங்களை மாதிரி ஆத்மாக்கள், உங்களை மாதிரி விசுவாசிகள் தான் நம்ம சபைக்கு தேவை. ஸ்தோத்திரங்க பாஸ்டர். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இதே மாதிரி நன்மை செய்து கொண்டே இருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார் பாஸ்டர். நன்றிமா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஹலோ, ஏசி ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. ரெடி ஆகிடுச்சிங்களா? அமௌண்ட் ரெடியாக இருக்குது. எப்போ டெலிவரி கொடுப்பீங்க? என்னம்மா இப்படி போய் பேசுகிறீங்க? ஏய், உன் வேலையை பாரு. ஏன் பிரச்சனை எனக்கு தான் தெரியும். பாருண்ணா, அண்ணா எப்படிப்பா போய் பேசுகிறாங்கன்னு. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கன்னு அம்மா தான் நம்மளுக்கே சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அவங்களே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பிஸ்னஸில் பொய் சொன்னாங்க, அப்புறம் வீட்டுக்குள்ளே பொய் சொன்னாங்க, இப்போ பாஸ்டர்கிட்டே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தான் அம்மாக்காக ஜெபம் பண்ணணும்னா. போடி, நானே ஃபீஸுக்கு வாங்கின 5,000 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவு பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பொய் சொல்லி வாங்கலான்னு உட்காந்துருக்கேன். நீ வேற ஒருத்தி கம்ம நேரம் அது இதுன்ட்டு எங்களுக்கு தெரியும். சரியா? என் பேர் இருக்கா இதில் பாருங்க, ஜியோ புஸ்தகத்துக்கு. ஹலோ, என் பேர் இருக்கா பாருங்க. ஹலோமா, என் பேர் இருக்கா? ஹலோ, என் பேர் இருக்கான்னு பாருங்க. நான் பாஸ்ட்டுக்கெல்லாம் சர்வ் பண்ணேன், நிறைய உதவி செஞ்சுருக்கேன். என் பேர் ஃபர்ஸ்ட்டில் இருக்கும் பாருங்க. நல்லா பாருங்க, கன்ஃபார்ம் இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட்டில் இருக்குமே. என்ன இப்படி பண்ணுறீங்க? பொய் சொன்னீங்களா? பொய் தான் எனக்கு பிடிச்சது. இந்த பொய்யின் ஆவியை இந்த உலகம் ஃபுல்லாக நான் ஊதி விட்டுட்டு இருக்கேன். யாரும் தப்பிக்க முடியாது. டேய் குடிச்சாத்தாங்களா, வாங்கினாங்க. இவங்க என்னது நரகத்துக்கு இழுத்து போங்க உள்ள. பொய் சொல்லுங்க, பொய் சொல்லிகிட்டே இருங்க. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. பொய் சொல்கிறவனுக்கு ஞாபக சக்தி அதிகமாக தேவைப்படும். உண்மை சொல்கிறவனுக்கு தேவையே இல்லை. நான் பொய் நாவி ஏன் ஓதுறேன் தெரியுமா? நான் தான் அந்த பொய்க்கே பிதா. பொய் சொல்ற ஒவ்வொருக்காக வேண்டி நான் காத்துட்டு இருக்கேன். சீக்கிரமா வந்துடுங்க. என் பேர் இருக்கான்னு பாருங்க. என் பேர் ஃப்ளோரிகா.
நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா காணிக்க பெட்டியத்தான் காசால நிரப்புங்கப்பா. 500 வேண்டாம், 1000 வேண்டாம், பூராமே 2000 ரூபா விழுகணுமாப்பா. ஏசப்பா, நானும் 10 வருஷமாக ஊழியம் பண்ணுறேன். இன்றைக்கி ஊழியம் வந்தவங்களாம் ஆடி கார்லேயும் பிஎன்டபிள்யூயும் போயிட்டுருக்கான். காருக்கு டீசல் போடுற கோழிலாம் சுற்றிட்டு இருக்கோம். இந்த மாதம் கணக்கு இந்த கொரோனா வந்தாலும் வந்தது 4.5 லட்சம் இருந்தது, 4 ஆச்சு, 4 ஆயிடுச்சு. வர்றவங்க பூரா ஏழையாகவே வர்றாங்க. நான் ஆண்டவரே ஒரு 20 விஐபியை கொடுங்க சொன்னால் அதையும் நீர் கேட்க மாட்டேங்கிறீரு. வந்த 2-3 விஐபியும் நல்ல சத்தியத்தை தேடி போகிறோன்னு ஓடிவிட்டாங்க. சரி என்ன பண்ணுறது? சரி வெயிட் பண்ணுவோம். பாஸ்டர் பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட் பாஸ்டர். வா 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 சஞ்சய், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாஸ்டர். கர்த்தர் கிருபையில் நல்லா இருக்கேன் பாஸ்டர். என்னோட மெசேஜஸ் எல்லாம் கேட்குறியே, இப்போ எப்படி இருக்கு உனக்கு? பாஸ்டர் நான் ஃபஸ்ட்டு பாவ வாழ்க்கையில் இருந்தேன் பாஸ்டர். சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தேன், தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன், கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிகிட்டு இருந்தேன் பாஸ்டர். தெரியாரும் பொண்ணா? கல்யாணமே ஆகலன்னு பாஸ்டர் தான் பாஸ்டர். சாரி பாஸ்டர். சரி பாஸ்டர் நான் இப்போ திருந்திட்டேன் பாஸ்டர். இப்போ டெய்லி ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர். தனி ஜெபம், குடும்ப ஜெபம் எல்லாமே பண்ணுறேன் பாஸ்டர். ரெகுலராக பண்ணுறேன் பாஸ்டர். வெரி குட் வெரி குட். வாழ்க்கை பாவத்திலிருந்து பரிசுத்தமாயிருச்சு பாஸ்டர். பாஸ்டர் இதெல்லாம் இங்கே வந்ததுக்கப்புறமா? இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பாஸ்டர். கண்டிப்பாக. சரி சரி, நல்ல விஷயம் தான். அப்புறம் உங்கள் ஆஃபீஸில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? உங்கள் ஆஃபீஸில் 100 பேர் வேலை செய்கிறாங்க பாஸ்டர். சரி, இந்த நம்ம ஃபேஸ்புக் வீடியோ, இது யூடியூப்லலாம் வீடியோ போடுறோன்னே, அதெல்லாம் பார்க்குறீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி ஏதோ லைக் ஷேர் ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். அதெல்லாம் வாரம் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ்டர். எல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தான் பாஸ்டர். எல்லாமே ஃபுல்லாமே அப்படி தான் பண்ணுறோம் பாஸ்டர். வெரி குட் வெரி குட். ஆமாம் பாஸ்டர். எல்லாம் ஆசீர்வாதம் ஆகிட்டா பண்ணி. ஆமாம் பாஸ்டர். இப்போ போன வாரம் தான் பாஸ்டர் ப்ரொமோஷன் ஒன்று வந்துச்சு பாஸ்டர் எங்களுக்கு. வெரி குட், பிரைஸ் தி லார்ட். மேனேஜர் ஆயிருக்கேன் பாஸ்டர். அப்படியா? அப்போ இன்க்ரிமெண்ட் போட்டிருப்பாங்களே? ஆமாம் பாஸ்டர். எவ்வளோ பர்சன்ட்? ஒரு 50% போட்டாங்க பாஸ்டர். அப்போ காணிக்கை 50% இன்க்ரீஸ் ஆயிரும். கண்டிப்பாக பாஸ்டர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை. இப்பதான் ஜெபம் பண்ணிட்டு உனக்காக கண்ணீரோட பாட்டு பாடிட்டு இருந்தேன், நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பான்னு. ஸ்தோத்திரம் பாஸ்டர். ஸ்தோத்திரம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ்டர். அப்புறம் வேற என்ன விசேஷம்? பாஸ்டர் அவ்வளோ ஒன்றும் இல்லை பாஸ்டர். சரி ஓகே, ஜெபம் பண்ணிக்கோங்க பாஸ்டர். கண்டிப்பாக ஜெபம் பண்ணுறேன். சட்டையெல்லாம் நல்லா இருக்கு. என்ன பிராண்டு? கால்வின் கிளீன் பாஸ்டர். கால்வின் கிளைனா? இந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கும்போது ஊழியக்காரையும் நினைக்கணும். கண்டிப்பாக பாஸ்டர். 42 உங்களுக்கு என்னது என் சைஸு? சரி பாஸ்டர். அல்லேலூயா கர்த்தாவே. துணி எடுக்கும் போதெல்லாம் ஆண்டவரே பிள்ளைக்கு என் சட்டை சைஸ் ஞாபகம் வரணும் கர்த்தாவே. வருஷம் 50% இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும் ஆண்டவரே. அதனால எனக்கும் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் பறந்து பறந்து ஊழியம் செய்ய வேண்டும். அதற்கு ஆண்டவரே நல்ல ஒரு ஏரோப்ளேன் கொடுக்க வேண்டும். இதை போல ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிற பிள்ளைகளாகவே சபையில் நிரப்ப வேண்டும். அல்லேலூயா ஆண்டவரே. மற்ற யாருடைய பேச்சையும் கேட்டு இவன் மனம் மாறி எங்கும் ஓடிவிடக்கூடாது ஆண்டவரே. அப்படி ஒரு நல்ல புத்தி இவனுக்கு கொடும். பவரை இழுத்து வைத்துக் கொள்ள உழுச்சு எங்கும் போய்விடக்கூடாது கர்த்தா. இயேசுவின் நாமத்தினாலே நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. அல்லேலூயா. தேங்க்யூ பாஸ்டர். ஓகே, வெரி குட். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? என்ன செருப்போட வந்துட்டீங்க? சரி விடுங்க. என்ன சிஸ்டர் சிரிக்கிறீங்க? சரி சொல்லுங்க சிஸ்டர். இது யார் சிஸ்டர்? உங்கள் பிள்ளையா? சொல்லுங்க சிஸ்டர். வீட்டில் கஷ்டமா? இரு ஒரே நிமிஷம். அந்த பக்கம் திரும்ப சூட் கேஸ் அந்த பக்கம் வைக்கணும். சொல்லுங்க சிஸ்டர். கொரோனால பாதி பேருக்கு உயிரே போயிடுச்சு. 2 மாசமா வாடகை கொடுக்க முடியல பாஸ்டர். ஓஹோ. பிள்ளைகளுக்கு ஃபீஸும் கட்ட முடியல. நீங்க தான். என்கிட்ட அவ்வளோ காசு எதுவும் ரொம்ப நம்மளும் ரொம்ப வறுமையாயிடுச்சு சிஸ்டர். கோவிட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒமிக்கிறாங்கிறான் குமிக்கிறாங்கிறான் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது? நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் சிஸ்டர். கண்டிப்பாக ஜெபம் பண்ணுறேன். உங்கள் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. ஆனால் உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை.
பட் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுறேன் சிஸ்டர். ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எங்க குடும்பத்துக்காக கண்டிப்பாக ஜெபம் பண்ணுறேன் சிஸ்டர். எல்லாம் சந்திக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக சிஸ்டர், கண்டிப்பாக ஜெபம் பண்ணுறேன் சிஸ்டர். இந்த உமன்ஸ் குரூப்பில் நான் ஒரு புது ஸ்கீம் ஒன்று இது பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆள் பிடிக்கணும். இப்போ 2022 பார்த்தீங்கன்னா ஜெப ஆவி ஃபோன்லேயே ஊற்றுறோம். அதாவது சிஸ்டர் ஃபோனில் டைப் பண்ணி ஆவி அனுப்பணும்னா ஒரு 2000 rupees. டைரெக்டாக பாஸ்டரே ஃபோன் பண்ணி உங்களுக்கு பரிசுத்த ஆவி அனுப்பி உங்களுக்கு ஒரு வல்லமையை, ஒரு பவரை அந்த ஃபோன் மூலிமா அனுப்பணும்னா அதுக்கு ஒரு 5000 rupees. நிறைய விடுதலை கிடைக்கும் சிஸ்டர். சரிங்க பாஸ்டர், நான் கண்டிப்பா உங்க நிறைய பேர்கிட்ட சொல்லுங்க. எல்லார்கிட்டயும் இதை பத்தி சொல்றேன். கண்டிப்பாக சிஸ்டர், கண்டிப்பாக. Praise God. ப்ரைஸ்லாம் சிஸ்டர், ப்ரைஸ்லாம். சஞ்சய் நம்மளே கணக்கு கம்மி ஆகிட்டு இருக்கிறோம், நம்மகிட்ட இருக்கிறது பிடிங்கிட்டு போயிடும் உங்களுக்கு. நல்லா இருக்கீங்களா? ப்ரைஸ் லார்ட் ஆண்டி, நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்கள் எப்படி ஆண்டி திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்க ஆண்டி? என்ன விஷயம் ஆண்டி சொல்லுங்கள். தம்பி, நான் பாஸ்டர் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ அப்படிங்களா ஆண்டி, சரிங்க ஆண்டி. ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கேன் ஆண்டி உங்களை பார்த்தா. தம்பி, அது ரொம்ப வந்து ஏதாவது சொல்லுங்க ஆண்டி, உங்கள் பையனை நினச்சா சொல்லுங்க ஆண்டி. என்ன தம்பி, அது ஒன்றும் இல்லை, வீட்டில் கொஞ்சம் வறுமை, எனக்கு வேலையெல்லாம் போயிடுச்சு. அச்சிஜோ. பண சிரமம் தான் தம்பி, வாடகை கொடுக்க முடியல. அதுக்காக கண்டிப்பாக ஜாப் பண்ணிக்கங்க தம்பி. கண்டிப்பாக ஆண்டி. இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஆண்டி தேவைப்படுது? ஒரு 40,000 ரூபாய் இருந்தால் இந்த மாசத்தோட தேவைகளை எங்களோட பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, அப்படிங்களா? சந்திக்க முடியும். சரி சரி ஜாப் பண்ணிக்கங்க தம்பி எங்களுக்காக. இருங்க ஆண்டி, ஒரே நிமிஷம் ஆண்டி, ஒரே நிமிஷம் ஆண்டி. ஹலோ 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 மம்மி, நம்ம ஒரு 1 lakh rupees பைக் வாங்குறதுக்காக நான் வச்சுருந்தேன் மம்மி. அதுலேருந்து ஒரு 40,000 மட்டும் ஒரு ஆண்டிக்கு இங்கே கொடுக்கணும். சர்ச்சில் ரொம்ப கஷ்டத்தில் வந்திருக்காங்க. கொரோனாவில் வேலை போயிடுச்சோம்மா அவங்களுக்கு, ஹஸ்பண்டுக்கெலாம். அதனால் நம்ம கொடுத்துடலாமே. பைக்கு கூட நம்ம அப்புறமா வாங்கிக்கலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 மாதம் கழிச்சு கூட வாங்கிக்கலாம். ஒரு 40,000 மட்டும் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கலாம். சரிங்க, ஓகே ஆண்டி. நான் என் அம்மாட்ட பேசிட்டேன் ஆண்டி. நீங்கள் நாளைக்கு மார்னிங் அந்த மாதிரி வந்துட்டு அங்கிள்கிட்டே நானே வந்து கொடுத்துட்றேன் ஆண்டி. ரொம்ப சந்தோஷம். ஆமாம் ஆண்டி, நீங்கள் வச்சுக்கோங்க. மூலமாக எனக்கு உதவி செஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஆண்டி, தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். ஓகே தேங்க்யூ. ஓகே. மரணம். ஆஹா ஆஹா, என்ன ஒரு வெளிச்சம், பரவாயில்ல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. விஐபி என்ட்ரி எங்க? எல்லாருக்கும் ஒரே மாதிரி வழி. பாஸ்டர், சஞ்சய், நீங்கள் எங்கே இருக்கீங்க? யோ நீ எங்க இங்கே வந்த? பாஸ்டர், பயமாக இருக்குது பாஸ்டர் ரொம்ப. அதெல்லாம் பயப்படாத, பேர் நான் ரெக்கமெண்ட் பண்ணி உன்னை உள்ள அனுப்புறேன். ரொம்ப பாவியாக இருந்தேன் பாஸ்டர். ஏன் நான் சொன்னது கேட்டியா? நான் எதுவும் பண்ணல பாஸ்டர் பெருசா. அதுதான் நான் நிறைய பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. வா, நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். என்ன தான் பாஸ்டர் பேர் இருக்கான்னு நீங்கள் கேளுங்க பாஸ்டர். ஏஞ்சலா? கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாருமா. ஏஞ்சல் என் பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க ஏஞ்சல். ஏதாவது கடைசியில் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஏம்மா ஃப்ரண்ட்ல விஐபி லிஸ்ட், இங்க லாஸ்ட்ல பாரு. கரெக்டாக ஸ்பெல்லிங் சொல்லு. சஞ்சய். ஆமாம், SANJAY ஏஞ்சல் இருக்கா? சஞ்சய் என் பேர் இருக்கு பாஸ்டர். எவ்வளோ ஒரு சந்தோஷம் பார்த்தியா? ரொம்ப சந்தோஷம். இதுக்கு தான் நான் சொன்னேன் என் சர்ச்சுக்கு வரணுங்கிறது. சரி சரி, போ உள்ள போ. ஆஹா, விசுவாசிக்கே இந்த இதுனா ஆகாகா. ஒரு நிமிஷம் உள்ள போயிட்டு. பாஸ்டர், என்ன துரத்தி விட்டாங்களா? பெரிய பங்களா ஒன்று கட்டி வச்சிருக்காரு பாஸ்டர். பெரிய பங்களாவா? ஆமா பாஸ்டர், உள்ள பெரிய பங்களா இருக்கு பாஸ்டர். நம்பவே முடியல பாஸ்டர். யோ, உனக்கே பங்களானா எனக்கு மலை மேலதான். சரி, நீ என்ன பண்ற? போய் ரிப்பன் கட்டி வை. அண்டியா வந்து நான் திறந்து ஜெபம் பண்றேன். போ. கண்டிப்பா பாஸ்டர், சோதரம் பாஸ்டர். ஏஞ்சல் பாருங்க, விஐபியில் ஃபர்ஸ்ட் லிஸ்ட். 10 years இந்த ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டவருக்காக. சாரி, 20 years. நல்லா பாருங்க. ஜார்ஜ் ஸ்பெல்லிங் தெரியுமா? இல்லையா? நல்லா பாருங்க ஸ்டர்ச்சி. நல்லா பாருங்க ஏஞ்சல். இல்லையா? என்ன கண்ண மூடி வச்சிருந்தம்மா? என்ன அதிருதுனா? விஐபி நீ தான்டா என் உண்மையான விஐபி. என்ன பார்க்குற? உங்களுக்கு சகல வசதி வச்சிருக்கேன், கவலையே படாத. ஐயா
நான் இங்கே போகணுங்கய்யா. அது ராங் வே. உன்னை மக்களுக்கு போதனை பண்ண விட்டா உன் பையன் மட்டுமே தான் நிரப்பிட்டு இருந்த. பார்த்தீங்கள, என் தம்பி மாதிரியே இருக்க பாரு. பண ஆசை, பண ஆசை. டே குட்டி சாத்தானுங்களா? ஐயா ஐயா ஐயா, சிரிக்காம சொல்லுங்க, பயமா இருக்கு. ஐயா 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 ஐயா, ஒரே நிமிஷம் ஐயா. காரண அடிப்படையிலேயே உள்ள விடுங்கய்யா. ஐயா காரண கவலையே படாத, ஸ்விமிங் ஐயா, ஐயா. அக்கினி கடல் இருக்கு. பண ஆசை, பண ஆசை, பண ஆசைனால தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிட்டு சாகுறீங்க. அப்படியே பண்ணுங்க. அதுதான் என் ஆசை. யார் ஆசை? என் ஆசை. ஜனங்களா, கவலையே படாதீங்க. பணம் தான் முக்கியம். இந்த உலகமே பணம் இல்லைன்னா இல்லை, அப்படின்னா நான் இல்லைன்னா இல்லை. நல்லது செய்யாதீங்க, நல்லது செய்யாதீங்க. என் ட்ரெஸ் எப்படி அம்மா இருக்கு? ரொம்ப பெருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. டைமண்ட் நெக்லஸ் அதை விட சூப்பர். ஓ, ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஆனால் மாமா, என்னை தயவுசெய்து பென்ஸ் காரில் மட்டும் கொண்டு போய் விட்டுருங்க. நம்ம பென்ஸ் கார் இருக்குல்ல மாமா, வேலை இருக்குல்ல, சொல்லிடாதீங்க தயவுசெய்து. சொல்லி ஆட்டோவில் கிட்ட அனுப்பிச்சிட்றாதீங்கண்ணே தயவுசெய்து. நீங்கள் நம்ம பென்ஸ் காரில் பக்கத்து ஸ்டேட் தான், ஆனால் என்னை நடக்க மட்டும் சொல்லிடாதீங்க, ஆட்டோவில் போக சொல்லிடாதீங்க. அங்கே வேறு ஒரு கிளைண்ட் வேறு சொல்லியிருக்கிறான், 2 கோடி ரூபா பணம் வேறு இருக்குது. எனக்கு வேறு ஏகப்பட்ட வேலை இருக்குது, நீ வேறு ட்ராப் பண்ண சொல்கிற. சரி பரவாயில்ல, இருந்தாலும் உன்னை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். திருமணத்துக்கு சென்று வரும் பொழுது மாமா, மாமா சொல்லுமா. எனக்கு எவ்வளோ கிராண்டாக இருந்துச்சு தெரியுமா அந்த திருமணமே. அந்த மேரேஜ் அவ்வளோ கிராண்டு. இப்படி ஒரு மேரேஜ் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா. ரோஷன் அக்கா என்னை கேட்டாங்க, இந்த செயின் எங்கே வாங்கினீங்கன்னு. மெலானியோட அம்மா கேட்டாங்க, எங்கே வாங்கினீங்கன்னு. அனிதா அக்கா கேட்டாங்க, இந்த சாரி 1 லட்சம் ரூபாயான்னு கேட்டாங்க. ஆண்ட்ரோஸ் கேட்டாங்க. ஆமாங்க, நம்ம அனிதாக்கா தான். ரெஜுலா சிஸ்டர் வேற கேட்டாங்க, இந்த வளையல் எங்கே வாங்கினேன்னு. நான் சொன்னேன், இதெல்லாம் டைமண்ட் எங்கள் மாமா வாங்கி கொடுத்தாங்க சொன்னேன். எனக்கு எவ்வளோ பெருமையாக இருந்துச்சு தெரியுமா. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்படி தான், அதுக்காக தான் உனக்கு இத்தனையும் வாங்கி கொடுத்துருக்குறேன். வேறு ஏதாவது வேறு யார் பார்த்த திருமணத்தில்? ஐயோ, அதை ஏன் கேட்குறீங்க? உங்கள் அக்கா வந்திருந்தாங்க திருமணத்துக்கு. போச்சுடா. கல்யாணத்துக்கு வந்தாங்க. இப்படியா வருவாங்க கல்யாணத்துக்கு? ஒரு கல்யாணம் எப்படி வரணும்? கிராண்டாக ஒரு செயின் 2-3 செயின்லாம் போட்டு வந்துட்டு பாருங்க, சின்னதாக நல்ல வளையல்லாம் போட்டு வரணும் இல்லைங்க. எப்படி வந்தாங்க, அவங்க கண்ணிலே படாமல் ஓடியே வந்துட்டேன் நான். நல்ல வேலை, அவள் கண்ணில் படாமல் வந்திய. ஆமாங்க. என்னடா ஒரு மாதிரியா இருக்கு? என்னாச்சு? தயவுசெய்து அதை பற்றி கேட்காதீங்க. எனக்கு அதை நினச்சாலே ஒரே சங்கட்டமாக இருக்கும். சரி, நம்மளுக்கு இருக்க ஸ்டேட்டஸ்க்கு, நம்ம டிக்னிட்டிக்கு, நம்ம சேர்த்து வச்ச அந்த கௌரவத்துக்கும், நம்ம எப்படி இருக்கணும், பார்ட்டிக்கு ஒரு இடத்துக்கு போனால் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். இன்றைக்கும் தான் வந்திருக்கா பார்ட்டிக்கு. எப்படி வந்திருக்கா தெரியுமா? அவள் ட்ரெஸ்ஸை பாருங்களேன், ஒரு வெளுத்து போன சுடிதாரை போட்டு. பார்ட்டிக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குல்ல, யாராச்சும் மெயின்டைன் பண்ணுவாங்களே எல்லாருமே, அது கூட தெரியல இவளுக்கு. அட்லீஸ்ட் ஒரு ஹேர் ஸ்டைல் அதுவும் இல்லைப்பா. எப்படி வந்திருக்கா பாருங்களேன். சரி, நான் பார்ட்டிக்கு போயிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிகிட்டு இருந்தேன். என் கம்பெனியில் எனக்கு இருக்கிற இந்த எல்லாம் மெயின்டைன் பண்ணணும்ல, அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் கூட, என் ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃப் கூட தான் பேசிகிட்டு இருந்தேன். சரி, இவ வந்து பேசுவா அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் கூட மூளை இல்லாமல் ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டா. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க பார்ப்போம். அங்கே இடத்துல நான் எவ்வளோ பார்த்துட்டு அந்த மாதிரி மாறுற மாதிரியே இல்லை மனசு. எங்கே போனாலும் எப்போ பார்த்தாலும் ஜெபம் ஜெபம் ஜெபம்னே சுற்றுறாமா. இல்லை, நம்மளுக்கே பைபிள் சொல்லித்தரானா பார்த்துக்கோங்களேன். இவளை பார்த்தாலே அப்படியே எரிச்சலாக வருது. போடி உள்ள, இவளெல்லாம் எதுக்கு என் தலையில் கட்டி வச்சிங்களோ எனக்கு புரியல. பொண்ணு அழகா இருக்கா, நல்லா ஜெபம் பண்ணுவான்னு சொன்னாங்க. சரி, நகையே போடலைனாலும் பரவாயில்லன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சா. நம்ம ஸ்டேட்டஸுக்கே ஒத்து வர மாட்டேங்கிறாடா. நான் அப்போவே சொன்னேன், நீ தான் என் பேச்சை கொஞ்சம் கூட கேட்கல. எத்தனையோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து உன் பையனுக்கு என் பொண்ணை கொடுக்குறேன்,
இவ்வளவு பணம் கொடுக்குறேன், இவ்வளவு டவுரி போடுறேன், 1000 ஏக்கரா நிலம் கொடுக்குறேன், BMW கொடுக்குறேன், ஓல்வா கொடுக்குறேன்லாம் சொன்னாங்க. ஆனால் நீ தான் என் பேச்சு கொஞ்சம் கூட கேட்காம அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அண்ணன் சொல்கிறான், பாஸ்டர் சொல்கிறாரு, ஐயர் சொல்கிறாருன்னு ரொம்ப லோயராக போய் என் பையன் தலையில் இப்படி ஒரு பிள்ளையை பிடிச்சி கட்டி வச்சுட்டேன். இப்போ எவ்வளோ வேதனையாக இருக்குது. நீ போட்டு போன நகை அதெல்லாம் எவ்வளோ பெருமையாக இருந்தேன்னு திருமணத்துலேருந்து வந்து சொன்னேன். இப்போ பார்த்தியா அப்படியே நம்ம பையனுக்கு எல்லாம் ஆப்போசிட்டாக நடக்குது. இதெல்லாம் யாருனால வந்தது? என் பேச்சு கேட்காதனால வந்தது. போச்சு என் பெருமை எல்லாமே. நான்சென்ஸ். இங்கே பாரு, நான் இன்னைக்கு பார்ட்டிக்கு போயிட்டு தான் வருவேன், சரியா? குடிச்சிட்டு தான் வருவேன். அப்பா அம்மாவுக்கு இந்த மேட்ரு போச்சு, அப்புறம் அவ்வளோதான். புரிஞ்சுதா? சரிங்க. இயேசுவே தகப்பனே, அப்பா இயேசுவே என்னுடைய அத்தையும் மாமாவையும் தகப்பனே, என்னோட கணவரையும் தகப்பனே, அப்பா இந்த வீணான பெருமையிலேருந்து அப்பா நீங்கள் எடுத்து போடுங்க தகப்பனே. அப்பா இயேசுவே, அப்பா இயேசுவே நீங்கள் பெருமைப்படுறவங்களுக்கு அப்பா எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா இயேசுவே, ஆனால் அப்பா தாழ்மையாக இருக்கிறவங்களுக்கோ கிருபை அளிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அப்பா அவங்களுக்கு இந்த வீணான பெருமையிலேருந்து அப்பா அவங்கள நீங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா அவங்க தாழ்மையாக மாற அப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் முற்றிலும் இழைத்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு நான் பிதாவே, இயேசுவே, ஆமென். நம்ம செத்துட்டோமா? ஆமாம். என்ன பா, அப்படியா? செத்துட்டோமா? டேய் என்னெல்லாம் ஆமாண்டா. பல பலன் இருக்குது. எங்க எவ்வளோ தங்கம் எல்லாம் பாரு, எவ்வளோ தங்கம். எங்க எனக்கு வாங்கி தருவீங்களா? எங்க எங்க எனக்கு வாங்கி தருவீங்களா? ப்ளீஸ் வாங்கிக்கலாம்ப்பா. நம்ம எடுத்துக்கலாமா? என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம். அங்கே பாரு, வைரம் வைடூரியம் தங்கத்தை மட்டும் பார்க்குறீங்களா? இதை பார்க்கலையா? ரெண்டு கண்ணு பத்தாதட்டு இருக்குது. இவ்வளோ அழகா இருக்கு. ஏஞ்சல் கூட அழகா இருக்காங்க. ஆமா, குட்டி குட்டியா ஏஞ்சல்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. சரி இரு, நான் எதுக்கு மெதுவாக பேசி ஏஞ்சல் நம்ம பேர்லாம் இருக்குதான்னு கேட்கலாம். உங்க பேர் சொல்லுங்க, கண்டிப்பா இருக்கும். பாருங்க. ஆமாப்பா, விஐபி லிஸ்ட்ல. மோ எனக்கும் பேர் இருக்குதான்னு கொஞ்சம் பாருங்க. பிரபுன்னு சொல்லுங்க. பிரபுங்கோ. எங்க ஸ்டேட்டஸ்லாம் நீ ஃபர்ஸ்ட் பேஜ்ல தேடுமா. நாங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல தேடு. தங்கத்துல எழுதி இருப்பாங்க பாருங்க, கொஞ்சம் செக் பண்ணி. விஐபி பேஜ்ல பாருங்க. சும்மா அங்கங்க பார்த்துட்டு நம்மள எல்லாம் ஆர்டர் அங்க தான் வச்சிருப்பாரு. ஏங்க இருட்டாயிடுச்சுங்க. பா இருட்டு என்னது? பெருமை எனக்கு பிடிச்சது பெருமை. இப்படி வாங்க கண்ணுங்களா, இப்படி வாங்க. சிரிச்சே பயப்படுத்துறாங்க. பெருமை, எத்தனை பெருமை. டேய் குடிச்சாப்பாங்களா? வாங்கடா, இவங்கள அள்ளிட்டு போங்கடா, அள்ளிட்டு போங்கடா. எத்தனை வகையான பெருமை. பணம் வாங்கினா பெருமை, பைக் வாங்கினா பெருமை, வீடு கட்டினா பெருமை, நகை வாங்கினா பெருமை, எல்லாத்துலேயும் ஒரு பெருமை. இதெல்லாம் விட ஜாதியில பெருமை. இதுக்கெல்லாம் நான் தாண்டா காரணம். அதுக்கும் மேல போய் ஆவிக்குரிய பெருமை. நான் தான் நல்லா ஜெபம் பண்றேன், நான் தான் நல்லா பைபிள் படிக்கிறேன்னு நல்லா தெரிஞ்சுக்கிங்க. பெருமைப்பட்டே கொண்டுருங்க. பெருமைப்பட்டே கொண்டு இருந்தானா அந்த தாழ்மையை நசுக்க முடியும். நீ மிஸ் ஆயிட்ட. ஏஞ்சல், என் பேர் யூனுஸ். ஏஞ்சல், என் பேர் இருக்கா ஏஞ்சல்?
வேலை செய்கிறது ஐடி கம்பெனியில், சம்பளம் வர்றது 50,000. ஆனால் கார் லோனு, ஹவுஸ் லோனுன்னு வரது எல்லாம் லோனுக்கே சரியாயிடுது. என்ன பண்ணுறது? கிறிஸ்மஸ் வர வருது, கிராண்டாக செலப்ரேஷன் பண்ணணும். என்ன பண்ணலாம்? சரி, கடன் கொடுக்க எத்தனையோ பேங்க்காரங்க இருக்காங்க. ஒரு லோனை போட்டுடலாம், ஒரு 2 லட்சத்துக்கு போட்டு நல்லா கிராண்டாக செலப்ரேஷன் பண்ணிடலாம் இந்த வருஷம் கிறிஸ்மஸை. ஹலோ மேடம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார், சொல்லுங்கள் சார். மேடம், அவங்களுக்கு பர்சனல் லோன் ஒரு 2 lakhs அப்ரூவல் ஆகிருக்கு மேடம் உங்கள் பேருக்கு. அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க. ஓகேங்க சார், ஓகேங்க சார். நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்களா மேடம்? ஓ வில்லிங் சார், வில்லிங். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மேம், நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஒரு 10 ஃபோட்டோ, ஒரு ஐடி ப்ரூஃப் மட்டும் ரெடியாக வைங்க. 50 ஃபோட்டோ வேணாலும் நான் தர தயாராக இருக்கேன் சார். ஒரு 400 கையெழுத்து போட்டு தான் போடணும் மேடம். நான் இப்போ உடனே வரேன் மேடம். வந்து நான் வாங்கிக்கிறேன் மேடம். வாங்க சார். தேங்க்யூ, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அப்பாடா, நல்ல வேலை, லோன் கிடச்சிருச்சு. நல்ல செலப்ரேஷன் பண்ண வேண்டியதான் இந்த வருஷம் கிறிஸ்மஸை. ஹலோ ஹலோ. எங்கடி இருக்க? நானாடி வீட்டில் இருக்கேன்டி. நீ எங்கே இருக்கிற? நான் இப்போ தான் ஜாஸ் ஆல்காஸில் போய் ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கிட்டு ரிங் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? சரி, நீ ஃபோனு வை. ஹலோ, இருடி. பாரு, இவ வெறுப்பேத்திட்டா நம்மள்ட்ட. என்ன பண்ணலாம் இப்போ? நம்ம டைமண்ட் நெக்லஸ் வாங்கணுமே. சரி, கிறிஸ்மஸ் செலவை பார்த்துக்கலாம். இந்த 2 லட்சத்தை வச்சு நம்ம நல்ல ஒரு டைமண்ட் நெக்லஸை வாங்கிடலாம். கிறிஸ்மஸ் செலவை வேறு ஏதாவது கடன் வாங்கிக்கலாம் நம்ம. ஹலோ ஹலோ. மேடம், நான் பேங்க்ல கூப்பிட்றேன் மேடம். சொல்லுங்கள் மேடம். மேம், உங்கள் கிரெடிட் கார்டு லிமிட்டை வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் மேடம். ஓகே மேடம். 50,000 எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் மேடம். ஓகே மேடம், ஓகே மேடம். நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் மேடம். பரவாயில்ல. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நான் டாக்குமெண்ட்ஸோட வந்துடுறேன் மேடம். வாங்க, ரெடியாக இருங்க மேடம். ரெடி தான் மேடம். வாங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. வாங்க வாங்க வாங்க. 2 மாதம் கழித்து. ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார். மேடம், நீங்க டியூ கட்டி 2 மாசம் ஆச்சு மேடம். கிரெடிட் கார்டு பில் கட்டல மேடம். பணம் வாங்க தெரியுது. மாசம் மாசம் கிரெடிட் கார்டு பில் யார் கட்டறது? வாங்க மட்டும் தெரிஞ்சதுமா குடும்பம் முதல்ல. நான் இதோட இந்த மாதிரி பிரச்சனைல இருக்கிறதுக்கு நான் செத்தே போயிடலாம். தற்கொலை பண்ணி கொண்டார்கள். நான் எங்கே வந்திருக்கேன்? ஏஞ்சல்ஸாக நிற்கிறாங்க. சொர்க்கமா? ஏஞ்சல், என்னுடைய பேர் இருக்குதான்னு பாருங்க. ஏஞ்சல், என் பேர் மாதரசி. இல்லைங்களா? நல்லா தேடி பாருங்க, என் பேர் இருக்கும். வாமா வா, நீ ரொம்ப நல்லதாம்மா. படுத்தா கடன், எந்திரிச்சா கடன், என் வேலையை சுலபமா முடிக்கிறாள் மணி. ஒவ்வொருத்தரும் உன்ன மாதிரி தற்கொலை பண்ணிக்கொண்டே இருந்தா என் வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். லைக் குடிச்சாதாங்களா? சீக்கிரம் வாங்கடா. இந்த அம்மா அப்படியே கட்லோட தூக்கிட்டு போங்களா. கடன் வாங்கிக்கொண்டே இருங்க. எத்தனை கடன்? ஃபோன் எடுத்தா நச்சு நச்சுன்னு கடன். எல்லாத்தையும் தொல்லை பண்ண நான் தாண்டா வச்சேன். இதே நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்தியா முழுவதும் கடன்ல தான் இருக்கு. அதுக்கு காரணம் நான் தாண்டா. உங்க யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். ஒருத்தன் கூட கிட்ட தப்பிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தன் தலையிலையும் கடன் இருக்குடா. கடன் வாங்கிட்டே இருங்க, கடன் வாங்கிட்டே இருங்க. சீக்கிரம் தற்கொலை பண்ணிட்டு என்கிட்ட வாங்க. என்ன ஒரு பானம் அம்மா, என்ன பூமி ரொம்ப சுற்றுது. அவ்வளோ விழுந்துருந்தா என்ன இருக்கும்? பாறை மேலே மோதி இருக்கணும். ஐயோ,
சொர்க்கம் இங்கே தான் இருக்குது, இந்த இருக்குது, கலர் வேற மாதிரி இருக்குது. சொல்கிறேன், வாழ்க்கையில் கொடியை விட நிம்மதி வேறு என்ன இருக்கு பிரதர்? நீங்கள் கொஞ்சம் குடிச்சா தெரியும், ஆனால் நீங்கள் நல்லவர். வாந்தியாக வருதா? அண்ணா 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 ஏண்ணா குடிச்சு விழுந்து கிடக்குறீங்க? டைம் பாஸ். அண்ணா வீட்டில் குழந்தைங்க ஃபேமிலி ஒய்ஃப் எல்லாம் இருக்காங்க, அவங்க அவங்கள நம்பி தான் அவங்க இருக்காங்க. நீதான் பார்த்து நடந்துக்கணும். இப்படி இதெல்லாம் சிற்றுன்னு போனேன், இதெல்லாம் வந்து இப்படி பண்ணக்கூடாது. இதெல்லாம் சீக்கிரம் வாழ்க்கையை வந்துட்டு முடிச்சிடும். அது எனக்கு ஒரு பொண்டாட்டி, அவளுக்கு ஒரு புருஷன், அவள் புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டி, புரிஞ்சா? எனக்கு ஒரு பொண்டாட்டி, என் பொண்டாட்டிக்கு ஒரு புருஷன், அவன் நான். எனக்கு யார் பொண்டாட்டி தெரியல. பொண்டாட்டியை பார்க்கக்கூடாது தான் நானே குடிச்சு சுற்றிட்டு இருக்கேன். இருக்கு போய் எங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான் சொல்கிறேன். என்ன ஆமாம், நீ குடிக்க மாட்டியா? நான்லாம் குடிக்க மாட்டேன். நான்லாம் வந்து ஆண்டுக்காக வாழ்ந்து அவர் பரலோகம் போய் சேரணுங்கிறத என்னோட லட்சியம். நான்லாம் குடிக்க மாட்டேன். ஓ, இந்த அல்லலுயா இருக்காங்க நீ? அதே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒன்று இருக்கிற ஒரு அக்கா, அட கோழி கூவுறதுக்கு முன்னாடி 4 மணிக்கு வந்துச்சு, அழலியும் அப்படின்ட்டுச்சு, தோத்தரன்னுச்சு. சோறு போடுறாங்கன்னு பார்த்தா அது கத்திக்கிட்டு இருக்குது அந்த அம்மா. அந்த கேங்க நீ நம்மளால 4 மணிக்கு எழுந்திரிக்க முடியாது. அந்த அக்கா கூட சொல்லிச்சு, பிரதர் நீங்கள் குடிக்கிறது வெளியே வருது, உள்ளே போகவே மாட்டேங்குது. பிரியாணி மாதம் வேறு அடிக்குது, சூடு ஆறிடுச்சா, டைம் வேறு ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்துட்டு கொஞ்ச நேரம் சந்தோஷம் தான். நீங்கள் குடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நீங்கள் என்ன பண்ணீங்கன்னே உங்களுக்கு தெரியும். நான் டெய்லி குடிக்கிறது இல்லை, வாரத்தில் 7 நாள் தான். மற்ற நாள்லாம் டயட்டு. அது எங்கே மறந்துட்டேன் டயலாக்கு. இந்த என்னமோ சொல்ல வந்தோடனே, செத்ததுக்கப்புறம் எதுக்குடா பரலோகம் போகிறீங்க? இருக்கிறப்பவே குடிச்சிட்டு பரலோகம் போங்கடா. இப்போ நான் கூட பறந்துட்டு தான்டா அங்கே வர ஏன் சொல்லிட்டு கூப்பிடுது பாரு. ஃப்ரைத்தில் அவன் வீட்டில் கொண்டு போய் விட்டுருவியா? வாங்க, நான் வீட்டில் போய் விட்டுறேன். என் வீடு எங்கன்னு எனக்கு தெரியாது. போ. தேங்க்யூ பிரதர். உங்களை தான் போய் விடணுங்களா வெளியே? வேண்டாம், எங்கேயும் விட வேண்டாம். அப்படிங்களா? ஆனால் நீங்கள் இனிமேல் குடிக்காதீங்க. இப்படி இன்னைக்கு குடிக்க மாட்டேன், நாளைக்கு தான் குடிப்பேன். எஸ்ப்பா, இவங்களை எப்படியா காப்பாற்றுங்க. இப்படி குடிச்சு அவங்க வாழ்க்கை இப்படி இழந்திருக்கிறாங்களே. இவங்களை எப்படியா குடிகாரன்னு கேவலமாக பேசுகிறானுங்க. குடிச்சு தான் கவர்மெண்ட்டே ரன் ஆகிட்டு இருக்குது. ஏடா வருமானம் வருஷம் யாரை இன்க்ரிமெண்ட் கொடுக்குறது? 20%, 50%. நாங்கள் தான் இன்னொரு கண்டிங் போட்டால் தான் சரியாக இருக்கும் போல் இருக்கு. மரணம். என்னடா இது இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது? நேற்று தானே குடித்தேன், அதுக்குள்ளே போயிட்டோமா? ஏடா நாட்டில் கரண்ட்டு பஞ்சமாக இருக்குது, இங்கே இத்தனை லைட்டை போட்டு வச்சுருக்கானுங்க. இது என்ன இது இத்தனை பேர்? ஏமா என்னம்மா ரேஷன் கடை கொடுக்குறாங்க? ஏமா எனக்கு ஒன்று கொடுக்க மாட்டேன். தாசில்தார் 500 கேட்டான், என் பொண்டாட்டிக்கு 500 கொடுத்தா, அதை வாங்கிட்டு போய் குடிச்சிட்டேன். அப்புறம் ரேஷன் கார்டு கொடுத்தா, ஆனால் மண்ணெண்ணையே கொடுக்க மாட்டேங்கிறான். தமிழ் தெரியாது உனக்கு? இது ஏதோ ஈபுரு ஏஞ்சலாக இருக்கும் போல் இருக்கு. அவன் என்னது அங்கே பாரு தங்கம், அட அங்கே பாரு சந்தோஷம், அங்கே ஒரு பிரியாணி எப்படி தின்ட்டுருக்கான் போகிறான். என்னடா எல்லாம் சந்தோஷமாக இருக்கானுங்க. இத்த சோறுக்கு பரலோகமா, இந்த பரலோகமா? உனக்கு டைலாக் இல்லையா? சரி விடு. இதுதான் பரலோகமா? இது சூப்பராக இருக்குதுடா. ஆமாம், இது என்னது? ஓ, நான் கேட்டிருக்கேங்க. இது என்னது? ஜீவாவோட புஸ்தகம் தானே இது? ஜீவ புஸ்தகம். முனியாண்டி சன் ஆஃப் கிருக்கா
தங்கச்சி ஏஞ்சல் ஏதாவது செஞ்சு என்னை சொர்க்கத்துக்குள்ளே ஐயோ கரண்ட் போயிருச்சு யார் இது குடிமகனே என்ன சவுண்டு மட்டும் கேட்குது ஆளக்கா என் வீட்டு மருமகனே குடி குடி நல்லா குடி குடிச்சிட்டு தான் நீ குடிச்சாதான்டா குடும்பம் ரெண்டா டைவர்ஸ் நடக்கும், குழந்தைங்க அனாதையா திரிவாங்க. அதுதான் எனக்கு பிடிக்கும். உன்னை பார்த்தா எனக்கே மாப்பேருதுடா. வாடா வாடா வாடா. ஏய் குடிச்சாதானுங்களா? தலா கிளாஸ் அண்ணனுக்கு போய் சில்லி சிக்கன் கொடுங்கடா. அண்ணன் காலை சில்லி சிக்கனா போடுங்க. என்ன தலா என்ன அங்க தலா குடி குடிச்சுட்டே இருங்க. குடிச்சாதான் குடும்பம் நாசமா போகும். ரெண்டா பிரிவீங்க. கொலை நடக்கும், கொள்ளை நடக்கும், கற்பழிப்பு நடக்கும், என்னென்ன நடக்கக்கூடாதோ எல்லாம் நடக்கும். குடிங்க. அந்த குடி போதையில் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா செய்யறது நான்டா. குடிங்க. குடிகாரங்களா, நீங்க மட்டும் குடிக்கலன்னா நான் கெட்டேன்டா, நான் கெட்டேன். சந்தோஷமா குடிங்கடா. ஹலோ ஹலோ. ஏய் எங்கடி இருக்க? அதான் பக்கத்துல தான். நீ எங்க இருக்க? நான் அங்கே தான் இருக்கேன். வா வா. அங்கிள் பேசலாம் அங்கிள். ஆண்டி பேசலாம் பேசலாம் பேசலாம். ஏய் இன்னைக்கு எத்தனை பீரியட் இருக்கு? 5 பீரியட் இருக்குன்னு நினைக்கிறேன். 5 பீரியட்ல நான் காலேஜில் இருக்க முடியாது. நான் படத்துக்கு போகிறேன், வரையா? ஸ்பைடர்மேன். அப்புறம் மேடம் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா நீ இரு, நான் போயிட்டு வரேன். சரி சரி சரி, நானும் வரேன். வா 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 வா. சரி டைம் ஆச்சு, போலாமா? சரி ஓகேடி. ஆமா நாளைக்கு நீ என்ன சொல்லுவ மேம் கேட்டாங்கன்னா? நான் எங்க தாத்தா செத்து போயிட்டாங்க சொல்லிடுறேன். ஏய் போன வாரம் தாண்டி தாத்தான்னு சொன்னேன். நீ பாட்டி வச்சுக்கோ, நான் தாத்தா வச்சுக்கோ. சரியா? எங்க தாத்தா செத்துட்டாரு, உங்க பாட்டி செத்துட்டாரு. நாளைக்கு மேம்கிட்ட சொல்லிடலாம். கன்ஃபார்மா வந்துடு நாளைக்கு. சரி ஓகேடி. ஓகே எங்க வீட்ல வேற ஜபம் இருக்கு, நான் சீக்கிரம் போகணும். சரியா? ஓகே ஓகே, பை பை பை. இவன் வேற இந்த நேரத்துல கூப்பிடுறேன். ஹலோ. ஏய் சொல்றா, என்னடா? ஏய் நீ வேற கடுப்பேத்திட்டு இருக்காத சரியா? எனக்கு காலேஜ்ல இருக்க பிடிக்கலன்னு சொல்லி படத்துக்கு போனேன். இதுக்கு பேசாம ரோட்டோரமா பிச்சை எடுத்துருக்கலாம். நல்லாவே இல்லை. நாங்க தான் சொல்லி ஒரு ஹவுஸ் பண்ணிட்டு இருந்தோம். என்ன பண்ணப்போ படம் இப்படி ஒரு மொக்கையான படம். நம்ம நாளைக்கு வேற படத்துக்கு போகலாம் சரியா? இந்த படத்துக்கு நம்ம போக வேண்டாம். ஓகே ஓகேயா? சரி சரி சரிங்க. அந்த பிரசங்கி 25வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை மெடிடேட் பண்ண சொன்ன பண்ணீங்களா? சரிங்க சரிங்க நீங்கள் பண்ணிடுங்க. ஓகேங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா எனக்கு கூப்பிடுங்க. சரிங்க சரிங்க பிரதர். ஓகேங்க பிரதர். பேசலாம் பேசலாம் பேசலாம். பாப்பா நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கீங்களாக்கா? ஓகே என்னம்மா பண்ணிட்டு இருக்க இப்போ? அக்கா நான் 12th முடிச்சிட்டேன்க்கா. ஆமாம் ஆமாம் காலேஜ்க்காக சொல்லியிருந்தேன்ல. சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமா, நான் மேம்கிட்ட பேசிக்கிறேன். சரிக்கா. மேம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஹலோ மேம். மேம் குட் மார்னிங் மேம். மேம் ஜெனிஃபர் பேசுகிறேங்க மேம். பிஎஸ்சி ஜியாகிரஃபி. எஸ் மேம். மேம் இல்லைங்க மேம், நான் சபையிலேருந்து ஒரு பொண்ணுக்காக அட்மிஷனுக்காக பேசியிருந்தேன் இல்லைங்க மேம். ஆமாங்க மேம். நான் எப்படியாவது அந்த பொண்ணுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணி பார்த்தேங்க மேம். ஜெபம் பண்ணணும், இல்லை நான் கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருக்கணும், படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த பொண்ணு எதுவுமே கேட்குற மாதிரி தெரியலிங்க மேம். நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம காலேஜில் ஒரு நல்ல நேம் இருக்குது. அதுவும் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் மேம் நம்ம டிபார்ட்மெண்ட்கே ஒரு பெருமை. அது இந்த பொண்ணுனால நான் கெட்டு போயிருமோன்னு ரொம்ப பயமாக இருக்குங்க மேம். நான் கூட ஜெபம் பண்ணிட்டே தான் இருக்கேங்க மேம். சோத்திரம். ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க மேம். நீங்கள் பாருங்க மேம், அந்த பொண்ணு தொல்லை பண்ணிகிட்டே தான் இருக்கா. ஆனால் சர்ச்சுக்கே பார்த்ததே இல்லைங்க மேம். சர்ச்சுக்கு நாங்கள் எவ்வளோ ப்ரேயர் வைக்கிறோம், ஒரு சர்ச்சில் ஒரு ப்ரேயர் கூட அட்டென்ட் பண்ண மாட்டாங்க மேம். நான் ரொம்ப வீட்டுக்கெல்லாம் போய் கூட அழுகிற மாதிரியெல்லாம் கூப்பிட்ருக்கேங்க மேம். வரவே மாட்டாங்க மேம். எடுத்துரிஞ்சு பேசுகிறாங்க மேம். ஒரு பணிவே கிடையாதுங்க மேம். சரிங்க மேம், நீங்கள் வந்தான்னா முடியாதுங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருங்க மேம். எஸ் மேம். ஏன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேருங்க. அதான். சரிங்க மேம். ஓகேங்க மேம். சரிங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம்.
பாப்பா அக்கா இப்போ தான் மேம்கிட்ட பேசினம்மா. மேம் வந்து சீட்டு தர முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இருந்தாலும் நீ நம்ம சபை பொண்ணு, அதுவும் வந்து ரொம்ப ஒரு கொயர்லலாம் இன்வால்வ்டாக இருக்கிற ஒரு வாலண்டியர் நீ. அதனால் நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறேன், மேம் சீட்டு கொடுங்க மேம் அப்படின்னு. அதனால் கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கம்மா. ஓகேம்மா ஓகேம்மா. அக்கா நீங்கள் எப்படிக்கா ப்ரேயரும் பண்ணுறீங்க, பைபிளும் படிக்கிறீங்க, அதெல்லாம் படிக்கவும் செய்கிறீங்களேக்கா? அதெல்லாம் ஸ்தோத்திரம் ஏசப்பா, அதெல்லாம் கர்த்தர் கொடுக்குற கிருபமா. இப்போது நம்ம சர்ச்லேயே எடுத்துக்கோ, இல்லை நம்ம காலேஜ்லேயே எடுத்துக்கோ, எல்லாரும் இப்போ நம்மளை மாதிரியே ஜெபம் பண்ணுவாங்க, பரிசுத்தமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாரும் சினிமாவுக்கு போகலாமான்னு கூப்பிடுவாங்க. எதுக்கு நீ காலேஜுக்கு போகிற, சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. நம்ம உடனே போக முடியுமா? கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம தான் அங்கெல்லாம் சாட்சியாக இருக்கணுமா. இன்றைக்கி கூட காலையிலேருந்து நான் ரொம்ப ஜெபத்தினால ஏசப்பா என்னை வழி நடத்தினாங்க. ஆண்டவர் வந்து நல்ல கிருபையாக என்னை வழி நடத்தினாங்க. கர்த்தர் என்னோட ஏசப்பா வந்து நான் இந்த வாலிப பிரியத்தில் எல்லா பிள்ளைகளும் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்கும்போது நான் மட்டும் ரொம்ப உண்மையாக இருக்கிறத பார்த்து கர்த்தர் கிருபையாக எனக்கு ஒரு ஐஃபோனை தந்திருக்கார். அது மாதிரி நீயும் ஜெபம் பண்ணுமா, ஆண்டவர் உனக்கும் நல்ல அற்புதங்களை செய்வார். ஓகே, நீ உட்காருமா, நம்ம ப்ரேயருக்கு ஆரம்பிச்சிடலாம். ஆக்கா மாய்மாலம் நடிப்பு நடிக்க சொன்னா அடே அப்பா என்னை விட நடிக்கிறான் அவன். அந்த மாய்மாலம் அதை வச்சுதான் இந்த உலகத்தில் நிறைய பேரெல்லாம் பக்தி அது ஒரு மாய்மாலம் இருக்கணும், அன்பு அது ஒரு மாய்மாலம் இருக்கணும். உண்மையை சொல்ற மாதிரி சொல்லணும், ஆனா உண்மைய நல்லது செய்யற மாதிரி இருக்கணும். ஆனா முன்னாடி அவரு சாயல், பின்னாடி ஓ நடிப்பு. உலகமே ஒரு நாடக மேடை, நான் தாண்டா அதுக்கு ராஜா. இல்லைங்கடா அவளை. இவள் விசாரம் பண்ண கையும் களம் எப்படிப்பட்டாது, இவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் மோசையினால் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன செய்ய வேணும் சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. இவளை கல்லடிச்சு கொல்லுவோமா? கொல்லுவோம். எல்லாம் கல்லெடுங்க, கல்லெடுங்க. உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவர் மேல் கல்லெறி கடவன். இவர் இதே வேலையா போச்சு. வாங்க போலாம். போதகரே, என்னை ரட்சியும். ஸ்ரீயே போ, இனி பாவம் செய்யாதே. அந்த ஸ்திரீக்கு மரணம் நேரிட்டது. ஐயோ, பரலோகமா? ஏஞ்சல், என்னுடைய பெயர் இருக்கிறதா பாருங்களேன். பாவியான ஸ்திரீ நான்.